திருப்பதி லட்டு பிரச்சனை உலகம் முழுக்க பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நேத்து காலையில வெறும் வாய்மொழியா பேசின சந்திரபாபு நாயுடு விஷயம் பெருசானதும் அவர் சொன்னதுக்கு ஆதாரத்தை வெளியிட்டிருக்காரு. ஆந்திரா மட்டும் இல்லாம குஜராத் உள்பட இன்னும் 4 இடத்துல இருந்து வந்த எல்லா லட்டு தொடர்பான ரிப்போர்ட்டையும் வெளியிட்டிருக்காரு. வந்த எல்லா ரிப்போர்ட்லயும் ஒரே தகவல், அதாவது திருப்பதி லட்டுல விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனா இத கடந்த ஜெகன்மோகன் அரசு ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுத்திருக்கு. கடந்த ஆட்சியில திருப்பதி தேவஸ்தான போர்டு சேர்மனும் நாயுடுவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அவர் சொன்ன தகவல்கள் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. அவர் என்ன சொன்னார்? லட்டுல கலக்கிற நெய் பிரச்சனை இப்ப ஆரம்பிச்சது இல்ல, ரொம்ப நாளாவே ஓடிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லப்படுது. எல்லாத்த பத்தியும் டீடைலா பார்க்கலாம் வாங்க. திருப்பதி பெருமாளுக்கு உலகம் முழுக்க 1.3 பில்லியனுக்கும் அதிகமான பக்தர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட நான் தான் சிறந்த பக்தன்னு சொல்லிக்கிற சந்திரபாபு நாயுடுவுக்கு இப்படி ஒரு பொய்ய சொல்ல எப்படி மனசு வந்துச்சு? தன்னோட சுயநலத்துக்காக திருப்பதி பெருமாளை அரசியல் கைக்கூலியா பயன்படுத்துறது ஒன்னும் சரியில்லை. இது ரொம்ப வெட்கக்கேடான பொல்லாதது. இந்த கலியுகத்துல இதை விட வேற அநியாயம் இருக்கவே முடியாது. ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அதுக்கு காரணமானவங்களை பெருமாள் நிச்சயம் தண்டிப்பார். அப்படி இல்லாம நீங்க தேவையில்லாம போய் சொன்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனையும் நீங்க நிச்சயம் அனுபவிப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. திருப்பதி கோயில்ல வைஷ்ணவ பிராமணர்கள் மட்டும்தான் லட்டு செய்யற பணியில ஈடுபடுறாங்க. இந்த பணி பல 100 ஆண்டுகளா நடந்துட்டு வருது. லட்டு செய்ய என்ன பொருட்கள் வேணும், எது தரமானதுன்னு அதிகாரிகளோ அரசோ முடிவெடுக்க முடியாது. வெறும் வைஷ்ணவ பிராமணர்கள் மட்டுமே அடங்கிய லட்டுக்காகவே தனியா சிறப்பா செயல்படுற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க தான் நெய்வேத்தியத்துக்கான தரமான பொருட்களை தேர்வு செய்வாங்க. ஒருவேளை அதுல ஏதாச்சும் சின்ன தப்பு நடந்தா கூட பிராமணர்கள் கடுமையா ஆட்சேபம் தெரிவிப்பாங்க. கடந்த காலங்கள்ல இது போல சந்தர்ப்பங்கள்ல நிறைய தடவை அவங்க எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. வாரியத்துக்கும் பிரசாதம் தயாரிக்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. சந்திரபாபு ஆட்சி காலத்துல நெய் சப்ளை பண்ண அதே நிறுவனம் இப்பவும் அங்க நெய் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நிறுவனம் புதுசு இல்ல, வாரியம் தொடங்கப்பட்ட காலத்துல இருந்தே அது இருக்கு. எதுவும் தெரியாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறது சரியில்லை. முதல்ல ஆட்சிக்கு வர்றதுக்காக போய் சொல்லி மக்களை ஏமாத்தினாரு. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு சாதகமா அறிக்கை தயாரிக்க விஜிலன்ஸையே மிரட்டி இருக்காரு. கடந்த அரச எப்படியாச்சும் மூளைக்கு தள்ளணும்னு அதிகாரிகளுக்கு உத்தரவும் போட்டிருக்காராம் நாயுடு. சாமிக்கு எதிரான குற்றச்சாட்டை முன்வைக்கிறத பாக்குறப்பவே உங்களோட ஒழுக்கம் என்னன்னு தெரியுதுன்னு ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு தேவஸ்தானத்தோட முன்னாள் சேர்மன் பொம்மனா கருணாகர் ரெட்டி. இந்த நெய் பிரச்சனை 2023 இருந்தே ஓடிக்கிட்டு தான் இருக்கான். அதாவது கடந்த வருஷம் திருப்பதி லட்டு தயாரிக்கிறதுக்காக நெய்யோட தரம் பத்தி சோதிச்சு பல முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க. 2023 பிப்ரவரி மாசம் திருப்பதியில இருந்து 1500 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற பால் பண்ணையில இருந்து தேவஸ்தான போர்டு சுமார் 10 லட்சம் கிலோ அக்மார் கிரேட் நெய்யை கொள்முதல் செஞ்சிருக்காங்க. கொள்முதல் தாமதத்தை தடுப்பது, போக்குவரத்து செலவு குறைப்பு மற்றும் உள்ளூர் பால் பண்ணைகளுக்கு வேலை கொடுப்பதுன்னு நல்ல நோக்கத்தோட இதை செஞ்சிருக்காங்க. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி 2023 ஜூன் மாசம் குறைஞ்ச பட்ஜெட் ஏலதாரருக்கு கான்ட்ராக்ட கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுக்கிற நெய்யை ஒரு மூத்த வேதியியலாளரை வச்சு தீவிரமா சோதனை செஞ்ச பிறகு பயன்படுத்துவாங்களாம். ஒவ்வொரு முறை லோடு வரும்போதும் இந்த சோதனை நடத்தப்படுமா. அப்படி ஒரு முறை வந்தப்போ நெய் தரம் கம்மியா இருக்குன்னு சொல்லி 42 ட்ரக் நெய்யை திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த நிறுவனத்தோட சப்ளையை ஃபுல்லா நிறுத்திருக்காங்க. திரும்பவும் பேச்சுவார்த்தை நடத்தி உண்மையான பசு நெய்னு உறுதி செஞ்ச பிறகுதான் நெய் வாங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பின்னாடி 2024 ஜூலைல நெய்யோட தரத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு குழுவை உருவாக்கி இருக்காங்க. 4 பேர் கொண்ட அந்த குழு நெய்யை முழுமையா சோதிச்ச பிறகுதான் இப்பெல்லாம் அது லட்டுக்கு பயன்படுத்தப்படுதா. ஒரு லட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல, ஆனா உண்மையிலேயே லட்டுல என்ன கலந்திருக்கு, யார் சொல்றது உண்மைன்னு அந்த பெருமாளுக்கு மட்டும்தான் தெரியும் போல.